நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு வாடமள பொழியோ நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு பூக்கு நாடு இருவாச்சி மலரு நாடு தேனிருந்து தேன் சொரியோ தென்னல் வீசி கனி சொரியோ அறுதாள் அறுத்து வர மறுதாள பயிராகோ கட்டு ஒரு களம் இருக்கும் கதிரோளுக்கு நெல் விளையோ சுவாறு கொண்டு மடை துறப்பார் சொர்ணம் கொண்டு நெல் விதைப்பார் அப்பேற்பட்ட நாடதுதான் அது எந்த எந்த நாடு என்றால் அத்திவலா பூக்கு நாடு அத்திவலா பூக்கு நாடு அழகு ஆரிய நாடாதில நாடாதில அத்திவலா பூக்கு நாடு அழகு ஆரிய நாடாதில அந்தணர்கள் நிறைந்ததோரு ஆரிய நாடாதில வேதியரின் குலம் அதில விருப்பமுட பிறந்தவரா அவர் யார் தெரியுமா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு கோடமலை பொழிய நாடு குளிர்ந்த தென்றல் வீசு நாடு அப்பேற்பட்ட நாடு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவேந்தர்கள் வாழ்ந்த நாடு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த நாடு அத்திவலா போக்கு நாடு அழகாரிய திருநாட்டில வேதியர் குலத்திலே வந்துதித்தவர் அந்தனர் குலத்திலே உதித்தவர் அவர் யார் தெரியுமா சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டரும் அந்த ஆரிய நாட்டில ஐயா சிவசுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சியரும் ஆரிய நாடாதில மன்னவனும் தேவியுமா மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வாரா சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டருமா கொண்டவனும் தேவியுமா கூடிக்கால வாழ்ந்து வாரா சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டருமா கணவனும் மனைவியுமா கருத்துடனே வாழ்ந்து வாரா ஆரியே நாடாதில சிவசுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சியரும் இல்லறத்தில் நல்லறம்மா இல்லறத்தில் குவாலிட்டி போது அங்க இருவேர்களும் வாழ்ந்து வார கோழி கோழி சாவல் தக்கதா தக்கதை ஆரிய நாட்டுல சிவகாமி ஆட்சியரும் சரி நாய் சேவல் தீ கொண்டு போட்டிருக்கு சேவல் கிடக்கு பாருங்க என்ன சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டரும்
வேதாந்த வேதிர குலத்திலே பிறந்தவங்க, வேதிய பிராமண குலத்திலே உதித்தவங்க, பஞ்சாங்கம் பார்க்கவங்க, ஏடு பார்க்கவங்க, வேதம் ஓதக்கூடியவங்க, அந்தன பூசை செய்யக்கூடியவங்க, அப்பேற்பட்ட அந்தன குலத்திலே உதித்த சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தரப்பட்டர் ஆரிய நாட்டில. ஆரிய நாடுதான் பிராமண வாழ் மக்கள் நிறைந்த நாடு ஆரிய நாடு. ஆரிய திருநாட்டிலே சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தரப்பட்டரும் மன்னவனும் தேவியுமாக கூடி ஆரிய நாட்டு அரண்மனையிலே வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சிவகாமி ஆட்சிக்கும் சிவசுந்தரப்பட்டருக்கும் ஆரிய நாடதில ஏழரையங்கோபூரம்மா ஏழரையங்கோபூரம்மா எதிர ஒரு மண்டபம்மா சிவசுந்தரப்பட்டருக்கும் சிவகாமி ஆட்சியர்க்கும் அங்கனமங்கள் கீழறா அடுக்குமாடி மேடைகளா ஆரையே நாடாதீர ஆட்சிக்கு கோபுரமும் பொன்னாலே கோபுரங்கள் பொன்னாலே அவர்களுக்கு கொடிமரமும் தங்கத்தாலே தங்கத்தாலே அம்மா அம்மையா ஓடு ஓடையா தங்கத்தாலே அப்ப ஆரிய நாடாதியில சிவகாமி ஆட்சியர்க்கும் சிவசுந்தரப்பட்டருக்கும் ஏழரை கோபுரம் எதிரே ஒரு மண்டபங்கள் மாட மாளிகை கோட கோபுரங்களோடு அங்கனமும் கல்கிணறும் அடுக்குமடி மேடைகளோடு ஆரிய நாட்டிலே சிறப்பாக செல்வ வளங்களோடு ஆட்சி ஐயருங்கூடி வாழ்ந்து வர்றாங்க. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய ஆரிய நாடு சிவகாமி ஆட்சியருக்கும் சிவசுந்தரப்பட்டிருக்கும் ஐயா சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சுகத்தாள பிள்ளை இல்ல பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தும் ஆட்சிக்கு பொன்னாள பிள்ளை இல்ல காசு இருந்தும் பணம் இருந்தும் காசாள பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல கவலையால சிவகாமி ஆட்சி அவள் சிவசுந்தரப்பட்டரிடம் ஏ மன்னா மனவாள பகுடமுடி ராஜம் மன்னவா ஆரிய நாட்டு அரண்மனையிலே நாம எல்லா செல்வத்தோடு வாழ்ந்து வருகிறோமே மன்னா. நாமளுக்கு பின்னால நாம பேர சொல்ல ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே என்று சிவகாமி ஆட்சியவள் சிவசுந்தரப்பட்டரிடம் ஒரு குழந்தை ஒண்ணு இல்லாமல் ஆட்சி மன்னனிடம் சொல்லுவதால பிள்ளை எல்லாம் கவலையாது பெருங்கவலை அதிக உண்டு அதல எல்லாம் கவலையாது ஆட்சிக்கு மனக்கவலை ரொம்ப உண்டு குழந்தை எல்லாம் கவலையதோ குழந்தை எல்லாம் கவலையதோ கொடுங்கவலை ரொம்ப உண்டு அக்கத்தை சிவகாமி ஆட்சியானவள் சிவசுந்தர பட்டரிடத்திலே பிள்ளை இல்லாத வருத்தங்களை கொண்ட ஏன்னா இவ்வளவு காலமாச்ச ஆரிய நாட்டிலே எல்லா செல்வத்தோடு நாம வாழ்ந்தாலும் நாமளுக்கு பின்னால பேர சொல்ல பிள்ளை வேணுமே. அந்த குலத்துல பிள்ளை இல்லைன்னா என்ன பேசுவாங்க?
கேட்க பிள்ளை இல்லைன்னா மக்கள் எல்லாம் குறைவா பேசுவாங்க. அப்ப ஆச்சி சொன்னாலாம், சுவாமி ஆரிய நாட்டில பேர சொல்ல பிள்ளை வேணுமே, அந்தன பூஜை செய்ய குழந்தை வேணுமே, அரண்மனைக்கு ஆண் பிள்ளை வேணும், அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணும்பாங்க. எவன்னா அரண்மனைக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்பா கை வேலையை மாத்துவான், அடுக்கலைக்கு பொட்ட பிள்ளை இருந்தா அம்மா கைய மாத்துவாளா, கை வேலை மாத்துவாளோ, அதான் நான் பார்த்தேன். ஆமா, அப்ப உள்ள அம்மா மறுபடி சொல்லுவாங்க, ஆமா அரண்மனையை காக்க ஆம்பளை பிள்ளை வேணும் ஆஸ்திக்கு, அடுக்கலைக்கு பொட்ட பிள்ளை வேணுமா. அது ஏன் சொன்னாங்கன்னா ஆணும் வேணும் பெண்ணும் வேணும். அப்ப சொல்லியிருக்காங்க ஆணும் பெண்ணு வேணும்னு. இப்ப எந்த பிள்ளையுமே பார்க்காது, ஆம்பளை பிள்ளையும் பார்க்காது பொட்ட பிள்ளையும் பார்க்காது. ஆம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க வரைக்கும் தான் அவன் நமக்கு பிள்ளை, கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அவளுக்கு பூசை. ஆமா, ரொம்ப மோசமாயிருவான், கேட்க மாட்டான். ஆமா, அவளுக்கு பொண்டாட்டி ஆயிருவா, நம்ம கேட்கப்பானா, கேட்க மாட்டான். பொட்ட புள்ள இருந்தா ஊரா வீட்டுக்கு கட்டி கொடுத்துருவோம், அவ வந்து கஞ்சி ஊத்துவாளா, வரமாட்டான். இப்ப எந்த பிள்ளையுமே வராது. உழைச்சு பாடுபட்டு சாப்பிட்டுக்கிடணும். அவன் 10 ரூபா இருந்தா ஒரு பிள்ளைய கூப்பிட்டு பாப்பா பாப்பாங்க வாப்பா ஒரு சாயா வாங்கிட்டு, அப்படி சும்மா பாப்பாங்க வா ஒரு சாயா வாங்கிட்டு வானா 10 ரூபா காசு கொடுத்தா போய் எட்டி வாங்கிட்டு ஓடியாருவா. சும்மா போச்சோன்னா போக முடியுமா, கையில அப்படி சொல்லுவாளா, காசு வேணா இருந்தா போச்சோன்னா போவா, இல்லைன்னா போவாளா. இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு என்ன சாயா கேட்க முடியாது பிறகு, சாயா குடிச்சு என்னத்த வாழ போற அப்படின்றவா. சாயாவா போட மாட்டேன். அப்ப அரண்மனைக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணும், ஆணும் இல்லாமலும் பெண்ணும் இல்லாமலும். ஆரிய நாட்டிலே சிவகாமி ஆட்சியானவள் சிவசுந்தர பட்டரிடத்தில மன்னவரே மனவாள மனவாளோ மன்னவேரே மனவாள மகுடமுடி ராஜோ மன்னா வட்டலில சாதம் போட்டா பாரி உண்ண பிள்ளை இல்லை இளையதில சாதம் போட்டா இழுத்து உண்ண பாலன் இல்லை. ஏன் ஆச்சி சொன்னான்னா அந்தன பிராமண வாழ் மக்கள் எல்லாம் தலைவாழ இலை போட்டு தான் சாப்பிடுவாங்க, அது ஒத்த இலை போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஒரு இலை போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் பார்த்துக்கோ. நம்ம 2 இலை போட்டு சாப்பிடணும். 2 இலைன்னா ஒரு இலைக்கு மேல ஒரு 2 இலை போட்டு சாப்பிட சொல்லல. அது இன்னைக்கு அம்மாசிக்கு விரத விட்டுருப்பிய. அப்ப சொல்லுவாங்க அப்படி பெரியவங்க, பக்கத்துல கூட ஒரு இலைய போட்டு தான் ஒரு பெரியவங்களாவது உட்கார வச்சுதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆச்சி சாஸ்திரம் படிச்சவங்க இல்லையா, பஞ்சாங்கம் படித்தவங்க இல்லையா. ஆச்சி சொன்னா ஐயரிடத்தில ஏன்னா இவ்வளவு காலமாச்சு எனக்கு பிள்ளை இல்லா சாதம் அது புழு போல தோணுதையா, மதள இல்ல சாதம் அது ஆட்சிக்கு மண்ணாக தோணுதையா, குழந்தை இல்ல சாதம் அது குழந்தை இல்ல ஆட்சிக்கு குப்பையாக தோணுதையா, ஆட்சிக்கு குப்பையாக. அப்படி சிவகாமி ஆட்சி அவள் சிவசுந்தர பட்டரிடம் பிள்ளை இல்லாமல் வருத்தங்களை கொண்ட ஆணும் இல்லாமலும் பெண்ணும் இல்லாமலும் கவலை கொண்டிருக்க ஐயர் சொன்னாரா ஆச்சிட்ட, ஏண்டி சிவகாமி நீ அஞ்சாத மலையாத வருத்தப்படாத, ஆண்டவன் அருள் நாமலுக்கு இருக்குமே. ஆன
கட்டாய நாமளுக்கு ஆள பிள்ளை கிடைக்கும். பகவானுடைய அனுக்கிரகம் இருந்துதையான பாலன் வரம் கிடைக்கும் அடி சிவகாமி. அதனால நீ அஞ்சாத மலையாத வருத்தப்படாதம்மா. சரி. ஏன்னா எப்படின்னா வருத்தம் இல்லாம இருக்க முடியும்? கட்டாய நாமல் வயதான காலமாக இருக்கும் பொழுது தலையை தூக்கி ஒரு வாய் தண்ணி கொடுக்காத ஒரு பிள்ளை வேணும்ல. அவன் பெத்த பிள்ளைனா தலையை தூக்குவான், தண்ணியை கொடுப்பான். சரி. மத்த பிள்ளைகிட்ட போய் கேட்க முடியுமா? அவன் தொட்டு பார்க்க மாட்டான், எட்டித்தான் பார்ப்பான். அதத்தான் அந்த நாளிலே சொன்னாங்களாம். சரி. தான் பெறணும் பிள்ளை. எப்படி? தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பாங்க. பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா? பெத்த பிள்ளைன்னு இருந்தா எடுப்பான், இல்லன்னா வச்சுக்கிடுவான், உருட்டுவான் பிரட்டுவான், ஒரு வாய் தண்ணியை கொண்டாந்து கொடுப்பான். சரி. அடுத்த பிள்ளைகிட்ட நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல. அதான் தான் பெறணும் பிள்ளைன்ட்டான். சரி. தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவின்னா ஐயா 1000 சண்டை வரும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. சண்டை இல்லாத வீடு எந்த வீடு? சண்டை வரும். ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிடணும், கோழி கறிக்கு கூடிக்கிடணும். எங்க குடும்பத்தில் சொல்லப்படாதுப்பா, நாங்களும் அப்படி கிடையாது. நாங்க எப்பவுமே சண்டை போட மாட்டோம். ஆமா, எங்க குடும்பத்தில் சண்டையே வராது. அப்பப்போ அடிச்சுக்கிடுவோம். அதனால ஏன் அண்ணன் தம்பி சண்டைலாம் எவ்வளவு காலம்கிய? கொஞ்ச நாளைக்கு தான். அவன் அண்ணன் தம்பி 1000 பேரை அடிச்சுக்கிடுவான், பிடிச்சுக்கிடுவான். அது சொல்லுவான், லேய் என் தம்பிட்ட நான் பேச மாட்டோம்னு என் தம்பியை நீ தொட்டிருக்க, நான் என் தம்பி அடிப்பேன், யாரும் கேட்கப்படாது. ஆனா என் தம்பியை யார் அடிச்சா நான் கேட்பேன். சரி. அதுதான் அந்த ரத்த பாசம் சொல்லுவாங்க. தான் ஆடாட்டாலும் அந்த சரீரம் ஆடுமா. அதான் தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவிம்பாங்க. சிவகாமி ஆட்சி ஆரிய நாட்டில தனக்கு ஒரு ஆணும் இல்லாமலும் பெண்ணும் இல்லாமலும் ஆட்சி கவலைப்பட்ட கண்ணீரும் கவலையோட ஆரிய திரு நாடாதில ஆரிய திரு நாடாதில சிவகாமி ஆட்சி அவள் சிவசுந்தர பட்டரிடம் ஒரு குழந்தை ஒண்ணு இல்லாம முத்து போல கண்ணீரைத்தான் மகங்கள் எல்லாம் வடிப்பாள ஆறாக கண்ணீர ஆச்சி அங்கமெல்லாம் வடிப்பாள பிள்ளை ஒண்ணு இல்லாம பவளம் போல கண்ணீர ஏ பவளம் போல சிவகாமியாச்சி பக்கமெல்லாம் வடிப்பாள அடடே பவளம் போல ஆச்சி பக்கமெல்லாம் அப்படி மாறிந்த கண்ணீர வடியெல்லாம் வடிப்பாள ஆறாக கண்ணீர அங்கமெல்லாம் வடித்து ஆச்சி கவலை கொண்டிருக்குண்ட ஏ அம்மா சிவகாமி நீ அஞ்சாத மலையாத வருத்தப்படாத, கட்டாயம் ஈசனுடைய அருள் இருந்துதையான 70லயும் பிள்ளை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்னங்க ஏனா 60ல பிள்ளை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம்தான். 60 வயசுல குழந்தை கிடைச்சு அதை பெத்து வளர்த்து வாலிபமாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கக்குள்ளையும் நமக்கு வயசாகி போகுமே. நம்ம என்னைக்கு பேரம் பேத்தி எடுத்து கொஞ்சம் பேரம் பேத்தி வேணும்னா காலாகாலத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சிருங்க. அவ பெத்தவளுக்கு அந்த அருமை இருக்கும். ஆனா ஆனா பிறந்த ஆம்பளங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. ஏன் தெரியுமா? பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் கட்டி வச்சுட்டோம்னா நம்ம வந்த ஒரு 2-3 வருஷத்துல பேரம் பேத்தி ஆகிரும். வந்த பிள்ளைய தாத்தான்னு கூப்பிடுமா.
ஆமா தாத்தான்னு கூப்பிடுச்சுன்னா உங்களுக்கு இறங்கிருமா? சரி. என்னது வயசு இறங்கிருமாமியா? அப்படி சொல்லக்கூடாது. ஆமா அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருக்காது. ஆமா பெத்த தாய் சொல்லுவா. சரி 40 என் கூட சேர்ந்தவெல்லாம் பேரம் பேத்தி இடுப்புல வச்சு கொஞ்சிக்கிட்டு அலையுதா. சரி நான் என்னைக்கு பேரம் பேத்தி எடுத்து கொஞ்சம் அப்படின்பா பெத்தவன் இருந்தா. சரி அதனால இவ்வளவு காலமாச்சே ஏந்த பிள்ளை இல்லையே சுவாமி. கண்ணீரும் கவலையும் கொண்டிருக்க சில நாட்கள் கழிந்தது. சில நாட்களுக்கு அப்புறமாக ஆரிய நாட்டிலே சிவகாமி ஆட்சியானவள் ஆண்டவனாருடைய அருளால அடுக்கடுக்கா 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 ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள. சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள. அப்ப 6 வருஷத்துக்கு 6 ஆண் குழந்தை பெற்றெடுத்தா சிவகாமி ஆச்சு. சரி ஆமா 6 ஆம்பளை புள்ள வச்சிருக்கான்னா அவ கொடுத்து வச்ச மராசி. அவன் கட்டில மெத்தையில ஓட்டு பண்ணி உறங்க போறான். ஆமா ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பிழைச்சுக்கிடுவாங்க. ஏ வாரம் வரமோ நம்மள போட்டா வரங்க வைக்க போறா. வரங்க கொண்டு வரா. 6 ஆண் குழந்தை பெற்றா சிவகாமி ஆட்சி. சரி 6 ஆண் குழந்தை பெற்றெடுத்த சிவகாமி ஆட்சி. ஐயர்கிட்ட சொன்னா என்னங்க 6 ஆண் குழந்தைய கொடுத்த ஆண்டவே என் வயத்துல ஒரு பெண் குழந்தைய கொடுக்காம போனானே. சரி அவனா பொட்ட புள்ளன்னு இருக்கணும் பத்தியலா. வந்த மரமா வந்து அவன் மாமனும் மாமியாலையும் பார்க்க மாட்டான். சரி பெத்த பொட்ட புள்ள பார்க்க மாதிரி பாப்பாளா? பார்க்க மாட்டா. அதனால தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணுமே. சிவகாமி ஆட்சியாகப்பட்டவள் ஒரு பெண் குழந்தை இல்லாம ஆரிய திரு நாடாதீல ஆரிய திரு நாடாதீல சிவகாமி ஆட்சியாள் பெண் குழந்தை இல்லாமல் மன்னனிடம் சொல்லுவான் எங்கனவ மன்னவர அரண்மனைக்கு ஆண் இருக்க அடுக்கலைக்கு பெண்ணு வேணும். பெண் குழந்தை இல்லாம பெண் குழந்தை அந்த ஆட்சியவள் ஏது சொல்வா. பெண் குழந்தை இல்லாமல் சிவகாமி ஆட்சியவள் ஆரிய திருநாடதில் மன்னரிடம் சொல்லுவான் பெண் குழந்தை இல்லாமல் யாருலகில் வாழலாம். பெண் குழந்தை வேண்டியல்லோ சிவகாமி ஆட்சியம் போகாத கோயிலெல்லாம் போயினந்து வாராளு கல்லு கண்டடங்கள் எல்லாம் கல்லு கண்டு கையெடுத்து வணங்குதாளே. கல்லு கண்ட கையெடுத்து வணங்குதாளே. ஒரு பெண் குழந்தை வேணும் என்று ஆரிய நாடாதீல சிவகாமி ஆட்சியவள் போகாத கோயிலெல்லாம் கோயினந்து வாராளே. நேந்து மவதவம் இருக்கா நேந்து மவதவம் இருக்கா ஆச்சி நெய்யால விளக்கரிக்க நேந்து தவம் இருக்க ஆச்சி நெய்யால ஆசைக்கு 6 ஆண் குழந்தை கிடைத்தும் பெண் குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டாள. ஏமன்னா எத்தனை பிள்ளை இருந்தாலும் பெண் குழந்தை அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். சரி ஆமா பெண்களையே பெருத்தகளைன்னு சொல்லுவாங்க இல்லையா பத்தியலா. அதனால சிவகாமி ஆட்சி ஆரிய நாட்டிலே பெண் குழந்தை இல்லாமல் 6 துயரம் கொண்டு போகாத கோயில் கிடையாது. நேராத தெய்வம் கிடையாது. ஒரு கல்ல கண்டான்னா
அந்த கல்லை வந்து சிவகாமி ஆச்சி தெய்வமாக நினைச்சு கையெடுத்து வணங்குவா. எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கணுமே. ஐயா ஆச்சி 6 ஆம்பளை புள்ள வச்சிருக்கல்ல, அப்ப அந்த 6 ஆம்பளை புள்ள போதும்ல? ஆமா போதும் போதும். ஆமா 6 ஆம்பளை பிள்ளைக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும்ல. சரி. நம்ம வீடு கட்டணும், பொட்டை பிள்ளைக்கு சங்கிலி போடணும், ஆம்பளை பிள்ளைக்கு வீடு வாசல் கட்டணும். ஆமா அதான முக்கியம் பத்தியலா. சரி. அதனால சிவகாமி ஆட்சிக்கு 6 ஆண் குழந்தை இருந்தும் பெண் குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டாள சிவகாமி ஆட்சி அவள். சிவகாமி ஆட்சி அவள் சிவசுந்தர பட்டரிடம் பெண் குழந்தை இல்லாமல் கண்ணீர வடிப்பாளா கவலை கொண்டு இருப்பாளா. ஆரிய நாடாதியில சிவகாமி ஆட்சி ஒரு பெண் குழந்தை இல்லாம அவ கண்கலங்கி இருக்காளே. ஐயோ ஐயோ தெய்வமே, 6 ஆண் குழந்தைய கொடுத்தாண்டவன் என் வயத்துல ஒரு பெண் குழந்தை கொடுக்கவில்லையே என்று சிவகாமி ஆச்சி ஆத்தினா தேத்தினா மனதை ஒருமுகப்படுத்தினா. ஆச்சியே மனசை தேத்திக்கிட்டாளாம். சரி. என்ன சொன்னா தெரியுமா? 6 ஆம்பளை பிள்ளைய கொடுத்த ஆண்டவன் என் வயத்துல ஒரு பெண் குழந்தைய கொடுக்காமலா பாப்பறான். சரி. அப்படி என்று சிவகாமி ஆச்சி அந்த ஆரிய திருநாடாதியில சிவகாமி ஆச்சி அவள் தன்னுடைய அரண்மனையில் அமர்ந்திருக்கோ நாளையில் என்ன 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 ஆமையா நாளையில ஆரிய நாட்டிலே பெண் குழந்தை இல்லாமல் மனதை ஒருமுகைப்படுத்தி இருக்கும் காலத்தில சிலது காலம் சென்றது. சிலது காலத்துக்கு அப்புறமாக சிவகாமி ஆட்சியாகப்பட்டவள் ஆண்டவனின் அருளால 7ஆவதும் கருவுற்றாளாம் சிவகாமி ஆட்சி. 7ஆவதும் கருத்தரித்தா. 7ஆவதும் கருத்தரித்து சிவகாமி ஆட்சியாகப்பட்டவள் ஆரிய திருநாடாதியில தன்னுடைய அரண்மனையில் சிவகாமி ஆட்சியவா இருக்காளே. ஆட்சியம்மா இருக்கும் போது ஆட்சியம்மா அங்க எவ்விதமா நடக்குதான அங்க எவ்விதமா சிவகாமி ஆட்சி 7ஆவதும் கருவுற்ற ஈசனுடைய அருளாலே கருத்தரித்திருக்கிறாள் அல்லவா. சந்தோஷப்பட்டா. 6 ஆண் குழந்தைய கொடுத்த ஆண்டவன் இந்த 7ஆவது கருவிலையாவது நமக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுக்க வேணும் என்று அவ மனதை ஆற்றி தேத்தி சிவகாமி ஆட்சி எப்படி இருக்கிறா தெரியுமா? அன்று மாவா குழி மறந்தார் அன்று மாவா குழி மறந்தார் ஆட்சி அதுவே குழி சூலானா முட்டு நல்ல குழி மறந்தார் முட்டு நல்ல குழி மறந்தார் ஆட்சி 30 நாள் கருத்தரித்தார் ஆட்சி 30 நாள் கருத்தரித்தார். ஆமா ஆமையா ஆட்சி 30 நாள் கருத்தரித்தார் ஆட்சி 30 நாள் கருத்தரித்தார். ஆட்சிக்கு ஓரறிய 1 மாதம் நாடறிய 40 நாள்
மங்கை ஒளி மரக்காலே 2 மாதம் 60 நாள் கருத்தரித்து இருக்காளே 3 மாதம் 90 நாள் முழுகாம இருக்காளே ஆரிய நாடாதியில சிவகாமி ஆட்சியவள் கருத்தரித்திருக்கும் போது கருத்தரித்து அங்க என்ன என்ன அங்க என்ன என்ன சிவகாமி ஆட்சி 7ஆவதும் கருவுற்றா ஈசனுடைய அருளாலே 7ஆவதும் கருத்தரித்து ஆரிய நாட்டு அரண்மனையில இருக்க அந்த சிவசுந்தர பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏண்டி அம்மா சிவகாமி இந்த 7ஆவது கற்பத்திலையாவது பிறக்கும் பிள்ளை நமக்கு ஒரு பெண் குழந்தையா கிடைக்கணும்னு வேண்டிக்குமா. என்னங்க இப்படி சொன்னீங்க? 6 ஆண் குழந்தைய கொடுத்த ஆண்டவன் நமக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுக்காமல போறான். இந்த 7ஆவது கருவலையாவது நிச்சயம் நாமளுக்கு ஒரு பெண்ணாக கிடைக்க வேணும் என்று பெண் குழந்தைனா பெரும் பாக்கியம் பண்ணணும். பெண்ணா பிறப்பதற்கு பேர் உலகத்துல கொடுத்து வச்சிருக்கணும். அதனால சிவகாமி ஆட்சி ஆரிய நாடதில 7ஆவதம் கரவுற்றோ ஆரிய நாட்டில் இருக்கிற வேளையில அந்த ஐயா சிவசுந்தர பட்டர் பார்த்தாரு. ஏண்டி அம்மா சிவகாமி உனக்கு ஏதாவது பொருள் வேணுமா வேங்கி கேளு தர்றேன்னாரு. மன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னா அப்ப ஆரிய நாட்டு அரண்மனையில 7ஆவது கற்பமாக சிவகாமி ஆட்சி எப்படி இருக்குண்டா தெரியுமா? சிவகாமி ஆட்சியவள் சிவகாமி ஆட்சியவள் ஆரிய நாடாதில 3ஆவது மாத்தையில ஆட்சிக்கு முத்து முத்தா வேர்த்திடுமா முகத்தில் காலை வந்திடுமா 4ஆவது மாத்தையில கஞ்சி குடி மரக்காளே ஆட்சி கண்ட வண்டன் திங்காளே ஆரிய நாட்டார் அரண்மனையில் சிவகாமி ஆட்சியவள் 5ஆவது மாதமாக அங்கம் எல்லாம் தங்க நீரோ ஆரிய நாட்டு சிவகாமி ஆட்சிக்கு 5 மாசமாச்சு. அங்கமெல்லாம் தங்க நிறத்தோட ஆட்சியம்மா இருக்கிறார்கள். 6ஆவது மாதமாச்சு அரவையொரு சூலானா 7ஆவது மாத்தையில் ஈஸ்வரனை தஞ்சம் என்ப 8ஆவது மாத்தையில் ஆட்சி திட்டு முட்டா வரகுதம்பா 9ஆம் மாத்தையில வார வார சுழருவாளோ 10ஆவது மாத்தையில பதிபூரண கற்பமாக ஆட்சியவள் இருக்காளே. சிவகாமி ஆட்சி ஆரிய நாட்டில 10 மாதம் சுமந்திருக்குண்ட ஆட்சி சொன்னாலும் ஐயர்கிட்ட என்னங்க நம்ம நேர்ந்து தவம் இருந்து நெய்யால விளக்கரித்து போகாத கோயிலெல்லாம் கல்லுக்கண்ட இடங்களெல்லாம் கையெடுத்து வணங்குற அப்புறமா இந்த 7ஆவது கற்பனாமலுக்கு கிடைத்திருக்கிறது. 7ஆவது கற்பத்திலையாவது கட்டாய நாமளுக்கு ஒரு பெண்ணாக கிடைக்கணும்னு சொல்லி 10 மாதம் சூலாக இருக்கின்ற சிவகாமி ஆட்சி அப்ப இருக்குகின்ற வேளையில சிவசுந்தரப்பட்டரவர் நினைக்காரே மனம் மதியில
எண்ணாத எண்ணம் அல்ல எண்ணாத அங்கே எண்ணுதாரே தகதா தகதை தகதா தகதா மனமகிலே ஆரிய நாட்டிலே 10 மாதமும் சுமர்ந்திருக்க சிவசுந்தர பற்று பார்த்தாரு. சரி ஐயா, மழைக்கும் சூலுக்கும் கணக்கு இல்லம்பாங்க. அவன் வரும்போதுங்க மழை இருந்துச்சா? வரும்போது மழை இல்ல. சரி, சாமக்குடையில மழையை பத்தியலா நம்ம ஊர்ல வரும்போது மழை கோட்டு மாட்டி வந்தாவோ. சரி, கோட்டு மாட்டி வந்தாலும் ஒண்ணும் நனையல. ஆரங்க வந்த உடனே ஒத்த மழை இல்ல. ஆனா சாமக்கொடைக்கு மழை பெஞ்சா பெய்யலையா? அதனால மழை எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. 10 மாசம் ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தான்னா அதுக்கு நேரமா காலமா கிடையாது. 10 மாசம் வாரம் ஏய் 10 மாசம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது. காடு கரைக்கு போனான்னா காட்டுல குழந்தைய பெத்து எடுத்துருவா. நம்ம ரயில்ல போனான்னா ரயில்ல தான், ஆட்டோல போனானா ஆட்டோல தான், நம்ம டாக்ஸில போனானா டாக்ஸில தான். என்ன ஆமா ஆமா. அதனால சிவகாமி ஆட்சியானவள் 10 மாதம் திங்களும் சுமந்திருக்க சிவசுந்தர பற்று பார்த்தாரு. மனைவியான சிவகாமி ஆட்சிக்கு மருத்துவம் பார்க்கணும். அந்த காலத்திலே சொன்னாங்களாம், வருமன் காப்பவன் அறிவாளி, வந்த பின் துடிப்பவன் ஏமாளின்னு இருக்கான். அம்மா, வெள்ளம் வர முன்னால அணைய போட்டு வச்சுக்கிடணும். வெள்ளம் வந்த பிறகு அணைய போட்டு அதை அடைக்க முடியுமா? குடிக்கிட்டு போயிரும். போச்சா? அதான் கேட்க. அதனால வெள்ளம் வர முன்னால அணை ஏன் போடணும்னா பாதுகாப்பா தடுப்பு சட்டம் போடணும். நம் மனைவியான சிவகாமி ஆட்சி 7வது கருவுற்றிருக்கின்றாளே. கைதேந்த மருத்துவத்தை எல்லாம் அழைத்து வைக்கணுமே. சிவசுந்தர பட்டர் மருத்துவச்சி பெண்ணவளை கொண்டு வந்து ஆட்சி பக்கத்துல ஐயர் அமர வைத்திருக்கிறாரு. மருத்துவ பெண்ணானவளும் சிவகாமி ஆட்சியுடைய பக்கத்திலே வருவா. அந்த காலத்துல ஒரு பெண்ணானவள் கருவுற்று இருந்தான்னா அது முட்டையை தூக்காம விடாது. அதனால அந்தியும் சாயங்காலமும் மருத்துவச்சி தான் வீட்டுக்கு வருவாளாம். அந்த காலத்துல இத மாதிரி வசதி எல்லாம் இப்ப கிடையாது. இப்ப என்னென்ன வசதி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப உள்ள கர்ப்பிணி பெண்கள் காடு கரைக்கு போயிட்டு வந்துதான் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. இப்ப அப்படியா இருக்கு? இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப யாரு முதல்ல காடு கரைக்கு போறாங்க? காடை கண்டது யாரு, கரையை கண்டது யாரு, வாய்க்கால கண்டது யாரு, வரப்ப கண்டது யாரு? ஒருத்தரும் கிடையாது. அதனால சிவசுந்தர பட்டர் மனைவிக்கு மருத்துவம் பார்க்க கைதேர்ந்த மருத்துவத்தை எல்லாம் அழைத்து பக்கத்துல வச்சிருக்கிறாரு. மருத்துவச்சி வருவா. அந்தியும் சாயங்காலமும் கைவிடிச்சு பாப்பா. கைவிடிச்சு ஏன் பாக்கா? கை நாடி பார்த்தான்னா மருத்துவச்சி கரெக்டா சொல்லிடுவா. குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை காலத்தை குறிச்சு கணக்கா சொல்லிடுவாளாம். இப்ப உள்ளவ சொல்லுவாளா? இப்ப உள்ளவெல்லாம் சொல்ல மாட்டா. அப்ப எங்க ஒரு பம்பளையில சேனமா இருந்தா அவளும் காலமாயிட்டான். அப்ப அந்த அம்மா வந்தானா கைவிடிச்சு சொன்னா கரெக்டா இருந்திருக்கு. பம்பளியில ஏகப்பட்ட மருத்துவ வச்சிருக்காங்க. இப்ப ஆனா கிடையாது. இருந்தாங்க, இப்ப ஆனா யாருமே கிடையாது. ஆகையினால கைதே இந்த மருத்துவத்தை எல்லாம் பக்கத்திலே அழைத்து வைத்திருக்க சிவசுந்தர பட்டர் மனைவியான அந்த அம்மா சிவகாமி ஆட்சி 10 மாதம் திங்களும் சுமந்தோ பதிபூரண கர்ப்பமாக இருக்கும் காலத்தில ஆட்சி மனைவி சிவகாமி சிவகாமி அந்த ஆட்சி அவள்
திரு அரண்மனையில் எடுப்பறிந்த ஆசி குறுக்கறிந்த எடுப்பறிந்து குறுக்கறிந்து மருத்துவத்தை அழைக்கால வாடி பெண்ணே மருத்துவமே ஏ மருத்துவமே நீ வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் மருத்துவமே ஏ மருத்துவமே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு அப்ப மருத்துவமோ வாராளே மருத்துவ வச்சு வந்த சிவகாமி ஆச்சி பக்கத்துல கைபிடித்து பார்க்க கைபிடித்து பார்க்கும் பொழுது மருத்துவ வச்சு சொன்ன அம்மா ஏ சிவகாமி ஆச்சியர உங்களுக்கு குழந்தை பிறக்கும் தருணம் வந்தது அப்ப ஆச்சிய அந்த மருத்துவ வச்சு கையை பிடிக்க அரண்மனைக்குள் அழைத்து வார அரண்மனைக்குள் அழைத்து வந்து அந்த காலத்துல அக்கறை காலத்துல ஈத்து பெறன்னு சொல்லுவாங்க. என்ன பெற? ஈத்து பரன்னா குழந்தை பிறக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. சரி. ஆக்கி சாப்பிடுறதுக்கு பேரு ஆக்கு பரம்பாங்க. என்ன பெற? ஆக்கு பர. பொங்கி சாப்பிடுதாங்க பத்தியா? அதுக்கு பேரு ஆக்கு பர. ஆனா குழந்தை பிறக்கக்கூடிய இடம் வந்து ஈத்து பரம்பாங்க. சரி. அப்ப சிவகாமி ஆச்சியரைய மருத்துவச்சி அம்மா கைய பிடிச்சு கொண்டு வந்த ஆச்சி நீங்க எதுக்கும் கவலைப்படாதங்க. ஏண்டா ஆத்தி தேத்தி ஏ சிவகாமி ஆச்சியர அழைத்து வாரா மருத்துவமோ ஏ மருத்துவமோ அழைத்து வந்தா ஏ மருத்துவம் நான் 6 குழந்தை பெற்றிருக்கேன் அம்மா. அப்பமெல்லாம் இந்த கஷ்டம் சங்கடம் எனக்கு தெரியலையே. ஆனா 7வது பிறகு இந்த பிள்ளையால ஆச்சி சொன்னாலாம் ஏ மருத்துவ பெண்ணு நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ. ஆச்சி நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடுமா? நீங்க சொல்லக்கூடாதாச்சி. உங்க கஷ்டம் தெரியாம இருக்கணும்னா மருத்துவம் என்ன பண்ணுனா உட்காலிய கொண்டு வந்த உட்காலிய போட்டு ஆச்சி உட்கார சொன்னா. ஆச்சி இந்த முக்காலில உட்காருங்கோ. அதனால முக்காலில அமர்ந்து கொண்டா சிவகாமி ஆச்சியாகப்பட்டவள். முகட்டுக்கு ஒரு கயத்தை போட்டா. ஆச்சி இந்த கயத்தை பிடிச்சுக்கோங்க. இந்த கயத்தை பிடிச்சீன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்து கயத்து வழியா போயிரும். அதனால முகட்டுக்கு கயிறு போட்டா முக்காலி எடுத்து போட்டா அந்த சிவகாமி ஆச்சி மருத்துவமும் துணை கொண்டு ஐயாரிய திரு அரண்மனையில் சிவகாமி ஆச்சி அவள் அவ எடுப்பறிந்தா குறுக்கறிந்தா ஏ மருத்துவமும் பார்க்காளே மருத்துவமும் பார்க்கும் போது ஆச்சி அடிதோடியா வயருலைந்தா ஏ வயருலைந்தா அந்த சிவகாமி ஏ வயருலைந்தா அடடே அடிதோடியா வயருலைந்தா ஏ கொடிதோடியா வயருலைந்து சிவசுந்தர பட்டர் மனைவி அவள் சிவகாமி ஆச்சி அவள் சிவகாமி ஆச்சி அவள் ஒரு ஆண் குழந்தை ஏ வயருலைந்தா ஆச்சி கொடிதோடியா வயருலைந்தா அந்த
அந்த சிவகாமி ஆச்சி அவள் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். பிறந்ததொரு குழந்தையது குழந்தை செக்கு நல்ல சிவப்பழகா செந்தூர பொட்ட வங்கி நல்லோ தலையழகா பிறந்ததொரு குழந்தையது ஐயா மூக்கழகா மொழியழகா மூக்கழகா மொழியழகா வெள்ள முகத்தினோட மொழியழகா அப்படி பிறந்த ஒரு ஆண் குழந்தை தெய்வ பிறவியா வந்து பிறந்தருக்கு ஆட்சிக்கு 7வது கர்ப்பத்தில அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அப்ப மறுத்து வச்சு பார்த்தா ஆச்சி 7வது உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்ன உடனே ஆச்சி மனம் சடைத்த ஐயோ ஐயோ நாம 6 ஆண் குழந்தை பிறந்த வயத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் நினைச்சோமே, இந்த பிள்ளையா ஆண் பிள்ளையா போச்சு என்று சிவகாமி ஆச்சி பிறந்த 7வது ஆண் குழந்தை ஐயா ஆண் குழந்தை பிறந்த போது சிவகாமி ஆச்சி அவள் ஆனந்த வடிவம் கொண்ட சிவசுந்தர பட்டருமா பிறந்ததொரு ஆண் குழந்தை அது மூக்கழகா மொழியழகா முகத்தினோட திருவழகா அதுக்கு 7வது கர்ப்பத்தில ஐயா ஆண் குழந்தை பிறந்ததென்று அப்பா போடுங்கம்மா ஒரு குலவ ஏ பொன்னான மணிக்குலவ அந்த சிவகாமி திருவயற்றில் ஏ திருவயற்றில் 7வது ஆண் குழந்தை ஏ திருவயற்றில் அப்படி பிறந்ததொரு ஆண் குழந்தை ஆட்சிக்கு 7வது கர்ப்பத்துல ஆம்பளை புள்ள பிறந்ததுன்னு சொல்லி அங்க அடித்தாரே மணிக்குலவ பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆனா பெருங்குலவ போடுவாரே ஐயா ஒன்று கூடி அப்படி பிறந்ததொரு ஆண் குழந்தை அதுக்கு கொப்பிளது தான் அறுத்தார் குளிப்பாட்டி சேனை போட்டு பாலு கொண்டு முகந்துடைத்து பன்னீர் கொண்டு தவையடக்கி இறந்ததொரு ஆண் குழந்தை ஐயா ஆண் குழந்தை அங்க எவ்விதமா ஏ ஆண் குழந்தை பிறந்ததொரு ஆண் குழந்தை மூக்கழகா மொழியழகா முகத்தினோட திருவழகா 200 புருவங்களும் எழுத்தாணி மூக்கழகும் ஆம்பளை புள்ள பிறந்ததுடனே சந்தோஷப்பட்டாலும் ஆட்சிக்கு கவலை ஒரு பக்கம் இருக்கு. இருக்கத்தானையா செய்யும். 7வது கர்ப்பத்தில அவ பெண் குழந்தை பிறக்கும் நினைச்சோமே, இந்த பிள்ளையா ஆண் குழந்தையா போச்சு. மறுத்து வச்சு சொன்னாலாம் ஆச்சி 7வது பிறந்த இந்த ஆண் பிள்ளை உங்க குடலை அடைச்சு பிறந்திருக்கான். இனி உங்க வயத்துல குழந்தை கறக்க சான்ஸ் கிடையாது. இந்த பிள்ளைதான் ஆணுக்கு ஆண் குழந்தை, அடுக்கலைக்கு பெண் குழந்தை. ஆம்பளை பிள்ளைய வந்தான், பொட்ட பிள்ளைய வந்தான் என்ற மறுத்து வச்சு அம்மா
சிவகாமி ஆச்சிடத்திலே சொல்ல அப்ப ஆரியத்திரு அரண்மனையில அந்த ஆரிய நாட்டு அரண்மனையில் சிவசுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சி அவள் பிறந்த ஒரு ஆண் குழந்தை பாரிமல்ல வாங்குதார சிவசுந்தர பட்டரவ பரணலட்ச முத்தமிட்டார் சேத்து மல்ல கையில் எடுத்தார் பிள்ளைய கையில் எடுத்தார் என திரேகமல்ல கையில் எடுத்தார் சிவகாமி ஆட்சி ஏழாவது பிறந்த ஆண் குழந்தைய வாரி கையிலெடுத்து வர்ணலட்ச முத்தமிட்டு சேர்த்து கையிலெடுத்து திரேகம் எல்லாம் முத்தமிட்டு ஆரிய நாட்டு அரண்மனையில் சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தரப்பட்டரும் ஆறு ஆண் குழந்தைக்கு அப்புறமா ஏழாவது ஆண்மகனா பிறந்திருக்கிறானே இவன் தானே பெண்ணுக்கு பெண்ணாக ஆணுக்கு ஆணாக வளர்க்கணும்னு மறுத்து வச்சு சொல்லிட்டா. இனி ஆட்சி வயத்துல குழந்தை கிடைக்கவே கிடைக்காது. இந்த பிள்ளைதான் லாஸ்ட் பிள்ளை. ஆம்பளை பிள்ளை அவர்தான், பொட்ட பிள்ளை அவர்தான். ஆணுக்கு ஆணாக அடுக்கலைக்கு பெண்ணாக பிறந்திருக்காரு. அப்ப ஆரிய திருநாட்டில ஏழாவது பிறந்தான் மகனுக்கு சிவசுந்தரப்பட்டரும் சிவகாமி ஆட்சியும் அந்தன வேதிய குல மக்களுக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேணும் என்று என்ன சிறப்பெல்லாம் செய்து வருகிறார் தெரியுமா? செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று பிறந்தான் என்று சீனி வளம் செலவு செய்தார். அவட்ட சீனி வளம் செலவு செய்தார். பிறந்தான் என்று பட்டரவர் பட்டர் சீனி வளம் அருமம்மகன் பிறந்தான் என்று அருமம்மகன் பிறந்தான் என்று பட்டர் அள்ளி படம் செலவு செய்தார். ஆரிய நாட்டு அரண்மனையில் அந்தன மக்களுக்கு சாந்தோடு சந்தனம்மா சாந்தோடு பட்டர் சாம்பூலமும் செலவு செய்தார். பட்டர் அவர் தாம்பூலம் அப்ப ஆரிய நாட்டு அரண்மனையில் சிவசுந்தரப்பட்டரும் சிவகாமி ஆட்சியும் அந்தன வேதிய குல மக்களுக்கெல்லாம் அன்னதானம் சுரணதானம் ஆதானம் கோதானம் பொன்தானம் பொருள்தானம் சிறப்புக்கள் எல்லாம் செய்தார். சிவசுந்தரப்பட்டரானவர் ஏமன்னா ஆம்பளை பிள்ளைலாம் பிறந்திருக்கு. பொட்ட பிள்ளை பிறந்தாலும் செலவு பண்றாங்க, ஆம்பளை பிள்ளை கிடைத்தாலும் செலவு பண்றாங்க. இப்ப எந்த பிள்ளைக்குனாலும் காசை பார்க்க மாட்டாங்க. அதனால சிவசுந்தரப்பட்டரும் சிவகாமி ஆட்சியானவள் அந்த அந்தன வேதிய குல மக்களுக்கெல்லாம் சிறப்பு செய்து பிறந்ததொரு குழந்தைக்கு தான் பெயர் சூட்டி வளர்க்கணுமே என்று எண்ணிப்பட்டவர் எண்ணாதொரு எண்ணம் அல்ல, எண்ணாத எண்ணம் அல்ல அந்த பட்டரவர் எண்ணுவார்.
சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டரும் சிறப்பெல்லாம் செலவு செய்திருக்க. சரி, இப்ப நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா நம்ம என்ன சிறப்பு பண்றோம்? அந்த காலத்துல குழந்தை பிறந்த வீட்டுல பிள்ளைய பார்க்க வந்தவங்களுக்கு அவன் வெத்தலையில சீனி பழம் சாய்க்கிலட்டு கற்கண்டு வச்சு பிள்ளைய பார்க்க வந்தவங்களுக்கு நம்ம கொடுத்து வழி அனுப்பி வைக்கும். இதுதான் ஆதி காலத்துல இருந்து பழக்க வழக்கம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? சாராயமா? எங்க நைய அடிச்சுட்டு வந்திய சாராயத்தை? ஓ, 25 வருஷத்துக்கு முன்ன குட்டி. சாராயம்னா குப்பியில வாங்கினீங்களா, பாக்கெட்ல வாங்கினீங்களா, கேன்ல வாங்கினீங்களா? பரவாயில்ல, கெட்டிக்கார ஆள் இல்ல. சாராயத்தை கேன்ல வாங்கியிருக்காருல, அப்ப எப்படி ஆளு? ஐயா, அந்த காலத்துல குப்பியில சாராயம் வாங்குவாங்க, குடுவையில தென்னம் கல்லு வாங்குவாங்க. பிள்ளை பிறந்த வீட்டுல செலவு பண்ண. இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. சாய கடையிலையா பாட்டி வைக்கங்களா? சாயா குடிக்கப்பட சர குடிக்கணுமோ? பிள்ளை அப்ப எப்படி வளர்க்க? அதான கேட்க. அத மச்சன மாதிரி பேசுவாங்களாம். ஏ மாப்பிள்ள, ஏய் ஏய் மாப்பிள்ள வாடா, என்ன மர்ம மறந்துருக்கான, என்ன ஒரு கெவனிப்பு இல்லையா? பாட்டி வையும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டி வைக்க அப்படி கேட்பாங்க. இப்ப அப்படி ரொம்ப மாறி போச்சு. இப்ப பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போன உடனே பெட்டி பெட்டியா தூக்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கான். ஆமா, ஆம்பளை பிள்ளைலாம் என்ன கொடுப்பாங்க? ஒரு கொட்டை பிள்ளைனா ஒண்ணு கிடையாதா? வச்சா ஒண்ணுமே கிடையாது. செலவு அதிகம் பொட்டை பிள்ளைக்கு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பொட்டை பிள்ளை பிறந்தாதான் கூட கொஞ்சம் செலவழிக்கும். அதனால சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டருமாக அந்த ஆரிய நாட்டில தான தர்மமெல்லாம் அன்னதானம் சொர்ணதானம் எல்லாம் செலவிட்டு பிறந்த மகனுக்கு பேர் சூட்டி வளர்க்கணும்னு சொல்லி அந்த வீரர்கள் எல்லாம் அரண்மனைக்கு வரவழைத்து பிறந்த மக்களுக்கு எவ்விதமாகவே பேர் சுட்டுகிறார் தெரியுமா? அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்து ஒரு 10-16 நாள் கழித்து வீடு வாசல்லாம் தீத்தி எடுத்து, தீத்தினா என்ன வெள்ளடிப்பாங்க, வெள்ளடிச்சு சட்டிவான கழிச்சு, சட்டிவானு என்னன்னு கிழங்கு இந்த பாட்டிட்ட அவன் மஞ்சட்டில தானே சாப்பாடாக்கி கொடுத்துருக்கிய. அவன் வெள்ளை அடிச்சு நம்ம பொங்கலை சட்டிவான்லாம் அள்ளி துறை கொண்டு போட்டு அவன் வீடு வாசல்லாம் சுத்தம் செய்யுது. இப்போ மஞ்சட்டியை கண்டதாரு. அப்ப வீடு வாசல்லாம் வெள்ளை அடிச்சு அவன் பிள்ளைக்கு பேர் கொடுக்க முன்னால 16 நாளையில விளக்குக்கு முன்னால பேர் சுட்டுவாங்க. திருவிளக்கு முன்னால எந்த சாமி பேர்னாலும் சரி, குலதெய்வத்து பேரா இல்ல அப்பா அம்மா பேரா இல்ல தாத்தா பாட்டி பேரா, எத்தனை தெய்வத்தை நம்ம வேண்டினாலும் ஒரு பேரை கூப்பிட்டோம்னா இன்னொரு பேருக்கு சடவாகி போகும். அதனால திருவிளக்கு முன்னால சீட்டு எழுதி போடுவாங்க, திருவிளக்கு சீட்டு. அப்படி திருவிளக்கு சீட்டு எழுதி போட்டு ஒரு பிள்ளைய கூப்பிடுவாங்க, சின்ன குழந்தைய. அந்த குழந்தைய கூப்பிட்டு அதுல ஒரு சீட்டு எடுக்க சொல்லுவாங்க. அந்த சீட்டுல என்ன பேர் வருதோ அந்த பேரை முக்காலும் பிள்ளை காத்துக்குள்ள சொல்லி கூப்பிடுவாங்க. இதுதான் அப்போ உள்ள பழக்க வழக்கம். 3 திருப்பு முக்காலும் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப அப்படியா? இப்பமெல்லாம் வயிற்றுல இருக்கும் போதே பேரை செலக்ஷன் பண்றதாங்க. அவன் செல்லுல பேரை வயிற்றுல இருக்கும் போதே செலக்ஷன் பண்ணிடுறான். அவன் என்ன பேர் வைக்கலாம்னு அந்த எழுத்துக்கு தக்கன கண்டுபிடிச்சிருந்தான். 2 எழுத்து. அப்போ உள்ள பேர் மாதிரிலாம் இப்போ வைக்க முடியாது. அப்போ உள்ள பேர்லாம் கருப்பேன் கருப்பாயி, சங்கிலி மாடன் சங்கிலி மாடத்தி, மாடை மாடத்தி, சுடல மாடத்தி, பட்டேன் பட்டமுத்து, இப்படி கூப்பிட முடியுமா? அப்படி அதுல இப்ப லேட்டஸ்ட் மாடல்லாம் எங்க போச்சு? இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள பேரு. இப்ப அப்படி யாருமே கூப்பிட முடியாது. அதனால பிறந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேணுமென்று அக்காலத்துல பேர் கொடுக்கணும்னா ஒரு ஆளுக்கு காவல் இருக்கு போங்க. இங்க ஆர்வத்துல ஒரு ஆள் போய் இருங்க, முட்டையை பிறக்கிறங்க, முட்டை காவு கொடுத்துரும். அதனால 8 மணிக்கு தான் முட்டையை எடுக்க முடியும்.
ஆரிய நாட்டிலே பிறந்த மக்களுக்கு பேர் கொடுக்க அவங்க அந்தன குலத்துக்கு தக்கவாறு பேர் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட பிறந்த மக்களுக்கு என்ன பேர் கொடுக்குறார் தெரியுமா? அப்பா வட்டேன் குப்பா வட்டேன், அப்பா வட்டேன் குப்பா வட்டன், அழகு சோமலிங்கப்பட்டேன், சங்குப்பட்டேன் சரவணப்பட்டேன், தர்க்க சோமலிங்கப்பட்டேன், ஆர்வேருக்கு இளையவட்டேன், ஆர்வேருக்கு இளையவட்டேன், எங்க ஆரிய முத்துப்பட்டேன். தகதா தகதை தகதா தகதா ஆரிய முத்துப்பட்டேன். அப்படி பட்டன் 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 நன்று பவுசாக பேர் கொடுத்தார், ஆரிய நாடாதிலே பேர் கொடுத்த பட்டம் மாறை பெரியம்மாக வளர்க்கணுமே, ஆரியமுத்து பட்டனைத்தான், ஆரியமுத்து பட்டனைத்தான் அங்க அன்பாக வளர்க்க வர. தகதா தகதை தகதா தகதா ஓடு 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 அப்படி அப்படி ஆரிய நாடதில பிறந்ததொரு மக்களுக்கு அப்பா பட்டேன், குப்பா பட்டேன், சங்குப்பட்டேன், சரவணப்பட்டேன், தர்க்கப்பட்டேன், சோமப்பட்டேன், சோமப்பட்டேன், சங்குப்பட்டேன், சரவணப்பட்டேன், தர்க்கம்பட்டேன், சோமப்பட்டேன், 6 பேருக்கு இளையப்பட்டேன். அந்த ஆரிய நாட்டு பேரையும் சேர்த்து வச்சாரா சிவசுந்தர பட்டரு. ஆரிய நாட்டு பேரையும் 6 பேருக்கு இளைய பட்டன் கடக்குட்டி பட்டனுக்கு ஆரியமுத்து பட்டன் என்று அன்பாக பேர் கொடுத்து அந்த ஆரிய நாடாதியில ஆரியமுத்து பட்டனைத்தான் சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டருமா பேர் கொடுத்த பட்டமாரை பேர் கொடுத்த அங்க பிரியமாக வளர்க்க வர. தகதை அங்க பிரியமாக பேர் கொடுத்த ஆரியே முத்துப்பட்டனை ஆரிய நாட்டு அரண்மனையில் அண்ணனான மூத்தவன் அப்பா பட்டேன், குப்பா பட்டேன், சங்குப்பட்டேன், சரவணப்பட்டேன், தர்க்கப்பட்டேன், ஜோமப்பட்டேன், 6 பேருக்கு இளையப்பட்டேன். சங்கு சரவணப்பட்டனுக்கு இளையவரான எங்க ஆரிய முத்துப்பட்டன ஆரிய முத்துப்பட்டனைத்தான் சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டருமா வளர்க்க வேணும் என்று சொல்லி ஏது செய்தார். ஆரிய நாட்டில சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தர பட்டரும் அண்ணனான அப்பா பட்டன் தமையமார்கள் எல்லாம் கூடி கடக்குட்டியான ஆரியமுத்துப்பட்டனை எவன்னா 6 பேருக்கும் இளையப்பட்டன் கடக்குட்டி பட்டன் செல்ல மகனா பிறந்திருக்கான். பிறந்த ஆரியமுத்துப்பட்டனானவர் ஆணுக்கு ஆண் மகனாக
அம்பல சிலையழகனாக தீவு பிறவியா பிறந்திருக்கான். ஆளை பார்த்தீங்கன்னா அந்தன குலத்திலே பிறந்தவர் இல்லையா, ஏற்கனவே பிராமண குலத்துல பிறந்தவங்க அப்பேற்பட்ட அழகா இருப்பாங்க. ஆனா கடக்குட்டி ஆரிய முத்துப்பட்டேன் ஆணுக்கு ஆண்மகனாக அம்பல சிலையழகனாக தெய்வ பிறவியா பிறந்திருக்கிறாரு. எங்க ஆரிய முத்துப்பட்டனை அண்ணமார்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தரப்பட்டரும் சிறப்பாக வளர்க்க வேணும் என்று ஒரு பெண் குழந்தை பிறக்கவும் நினைத்திருந்தோம். பெண் குழந்தை பிறக்காது, நமக்கு ஆண்மகனா கிடைத்திருக்கின்றானே. பிறந்ததொரு கடக்குட்டி முத்துப்பட்டன. அடி ஆகையினாலே ஆரிய முத்துப்பட்டனை சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தரப்பட்டரும் அண்ணனான அப்பா பட்டரும் ஒன்று கூடி இந்த விதமாக வளர்த்து வர உரார் தெரியுமா. ஆரியமுத்து பட்டனைத்தான் பட்டு ஆரியமுத்து பட்டனைத்தான் சிவகாமி ஆட்சியரும் ஆட்சி சிவசுந்தர பட்டருமா ஒட்டிமல்ல வளர்த்து வாரார். முத்துப்பட்டை உடம்பையெல்லாம் நெய்யூருக தியாத்திமல்ல வளர்த்து வாரார். பட்டந்திரேகம் எல்லாம் நெய்யூருக ஆரியமுத்து பட்டனவர் தரையதில விட்டோமானா தண்டை கால நோகும் என்று பூமியில விட்டோமானா பட்டன பூமியில முத்துப்பட்டை பொன்மேனி நோகும் என்று போடு 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 முத்துப்பட்டை பொன்மேனி துவாலதில தொட்டில் கட்டி ஆரிய முத்துப்பட்டனைத்தான் தொடையதில நடவரத்தி முத்துப்பட்டனானவரை சிவகாமி ஆட்சியவள் சிவசுந்தர பட்டரும் வளரும் பிறை சந்திரன்பு வளர்த்து வாரார். பட்டனைத்தான் கடக்குட்டி முத்துப்பட்ட ஆரிய நாட்டு அரண்மனையில் வளர்ந்து வாரார். முத்துப்பட்ட வளர்ந்து வரும் நாளையில வளர்ந்து வரும் அங்க எவ்விதமா நடக்குதான ஆரிய நாட்டிலே சிவகாமி ஆட்சியரும் சிவசுந்தரப்பட்டரும் கடக்குட்டி கண்ணரஞ்சமகை முத்துப்பட்டேன். கடக்குட்டி பிள்ளை மட்டுமல்ல, ஆணுக்கு ஆம்பளை பிள்ளை வந்தான், அடுக்கலைக்கு பெண் பிள்ளை வந்தானே. ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக ஆரிய முத்துப்பட்டனை அழைத்து வாரா சிவகாமி ஆட்சி. பாலூட்டி தாலாட்டி சீராட்டி சிறப்பாக வளர்த்து வருகிறார் ஆரிய நாட்டு அரண்மனையிலே. ஆர்வேருக்கு இளையப்பட்டேன் ஐயா ஆரிய முத்துப்பட்டேன் வளரம்பரை சந்திரனாகவே வளர்ந்து வருகிறார். வளரம்பரை சந்திரனை போன்று வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஆட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏமன்னா ஆணுக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் தீவ பிறவியா கடைசி பிள்ளையா பிறந்திருக்காம் இல்லையா. எங்க அம்மா சிவகாமி ஆட்சி சிவசுந்தர பட்டரும் ஒன்று கூடி ஆரிய முத்துப்பட்டன வளர்த்து வரும் நாளையே நாளையே என்ன 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 வளர்த்து வரும் நாளையில
அங்காரிய முத்துப்பட்டன் 1வது வயதாதியில புந்து விளையாடுவா 2வது வயதாதியில எழுந்து விளையாடுவாரா ஆரிய முத்துப்பட்டன் 3வது வயதாதியில சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தர பட்டம் என்னங்க நம்ம மகனாகிய கடக்குட்டி முத்துப்பட்டனுக்கு வயது 3ஆச்சு முடியிறக்கி காது குத்தி முத்தால கம்மலிட்டு கைக்கு தங்க வளையல் போட வேண்டும் என்று ஆரிய நாட்டு அரண்மனையிலே சிவசுந்தர பற்றும் சிவகாமி ஆட்சியும் கடக்குட்டி முத்துப்பட்டனுக்கு 3வது வயதாதியில முடியிறக்கி காது குற்றி முத்தால கடுக்கன் போட்டார் கைக்கு தங்க வளையல் போட்டார் 4வது வயதாதி முத்துப்பட்ட நடந்தோடும் பிள்ளையானா 5 வயதிலே முத்துப்பட்ட அறிவளர் தகதை முத்துப்பட்ட அறிவளர் 5 வயதாச்சு முத்துப்பட்டனுக்கு அறிவளரும் பிள்ளையாக இருக்கிறார் ஆரிய நாட்டு அரண்மனையிலே. அப்ப அன்னை மூத்தவருக்கான யாரு மூத்தவன்னா அப்பா பட்டேன். ஆமா அப்பு என்ன அப்பு 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 ஆமா அப்பா பட்டோம்னா அவனுக்கு பேரு சுருக்கமா அப்பு. அப்படின்னா அவன் என்னன்னு கேட்பான், ஏ குப்பா குப்பான்னு சொன்னா என்னன்னு கேட்கான். ஆமா லேசா அப்பா பட்டா எப்பா குப்பா பட்டா ஏ சங்கு ஏ சரவணா ஏ தர்க்கா ஏ சோமா சோமன்னா சோமப்பட்டுரு. அந்த 6 பேருக்கு இளையப்பட்ட நானு ஆரியமுத்துப்பட்டனுக்கோ நம்ம 5 வயதில அறிவுக்கலைகள் எல்லாம் படிக்க வைக்கணும். சாய் குடிச்சுக்கோங்க.